வாழ்க இங்கேஜா காமராஜர், வளர்க அவரது புகழ். வாழ்க விஜயகாந்த், வளர்க அவரது புகழ். பாசத்துக்குரிய தமிழக மக்களே, ஒரு காலத்திலே கர்ப்பிணி தாய்மார்கள் தனக்கு பிரசவத்தின் போது பெண் குழந்தைகள் பிறந்துவிட்டால் பெண் குழந்தை பிறந்து விட்டதே என்று கலங்கினார்கள். அவர்களுடைய கலக்கத்தை போக்குவதற்காக புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்னுடைய பிறந்த நாளிலே பிறகின்ற ஒவ்வொரு பெண் குழந்தைகளுக்கும் வைப்பு நிதியாக 10,000 ரூபாயை நான் டெபாசிட் செய்வேன் என்று பேங்கிலே அந்த தொகையை டெபாசிட் செய்கிறார். அதை செய்தும் காட்டினார். அந்த பெண் குழந்தைகள் வளர்ந்து திருமண வயதை அடையும் போது அது அவர்களுக்கு ஒரு தொகையாகவும் கிடைத்தது, அவர்களுக்கு ஒரு உதவியாகவும் இருந்தது. அதை போல் மக்களை கல்விக்காக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 1 லட்சம் ரூபாயை கொடுத்தார். மக்களை 5 மாவட்டம் 10 மாவட்டம் இல்லை மக்களை 32 மாவட்டங்களுக்கு 32 லட்சத்தை தானமாக கொடுத்தவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். ஆனால் இன்றைய அரசியல்வாதிகளும் ஆட்சியிலே இருப்பவர்களும் மக்களுடைய வரிப்பணத்தில் இந்த மக்களுக்கு செய்கின்ற சலுகையை கூட நான் செய்ததாக விளம்பரம் தேடி கொள்கிறார்கள். ஆனால் விளம்பரம் இல்லாமல் பல உதவிகளை செய்தவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். மக்களை மறந்து விடாதீர்கள் மக்களே. இப்படிப்பட்ட மகத்தான தலைவனுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்களே முரசு சின்னத்திலே வாக்களித்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய கரத்தை வலுப்படுத்த மக்களாட்சி மலர ஆதரிப்பீர். முரசு சின்னம். வாழ்க விஜயகாந்த், வளர்க அவரது புகழ்.